எல்லாருக்கும் வணக்கம். இப்போ வந்து நம்ம பார்க்க போகிற ரீடிங் யாருடைய இது அப்படின்னா வாட்டர் சைன் எலிமெண்ட். நீங்கள் வந்து கடக ராசி, விருச்சிக ராசி, மீன ராசியாக இருந்தீங்க அல்லது லக்னமாக இருந்தீங்க அப்படின்னா இந்த ரீடிங் வந்து நீங்கள் பார்க்கலாங்க. பாயில் 1 வந்து எல்லோ கலர் ஃப்ளவர், பாயில் 2 வந்து பிங்க் கலர் ஃப்ளவர். ஸோ 2 செட் ஆஃப் பாயில்ஸ். உங்களுக்கு வந்து எது வந்து இன்ட்யூட்டிவாக தோணுதோ அதுதான் உங்களோட பெர்ஃபெக்ட் ரீடிங்காக இருக்கும். சூஸ் பண்ணுங்கள். இந்த மாதம் உங்களுக்கு வந்து யூனிவர்ஸ் என்ன கைடன்ஸ் வந்து கொடுக்க போகிறாங்க அப்படின்னு தான் இந்த ரீடிங். ஸோ பாயில் 1 ஸ்டார்ட் பண்ணிடலாம். பாயில் 1 இந்த எல்லோ கலர் ஃப்ளவர் சூஸ் பண்ண உங்களுடைய ரீடிங். ஸோ உங்களுடைய கார்ட்ஸ் க்ரியேட்டிவிட்டி, பேஷன்ஸ், ஏஸ் ஆஃப் பென்டக்கிள்ஸ், 6 ஆஃப் கப்ஸ், ஃபர்டிலிட்டி, ட்ரைபல் spirit dancer, and third eye chakra connect with divine guidance. ஃபைனலாக ஹையர் பவர் அப்படின்றது வந்திருக்கு. ஸோ உங்களுடைய கார்ட்ஸ் பார்க்கும்போது ஒரு ஸ்ட்ராங் ஸ்பிரிச்சுவல் கனெக்டிவிட்டி தெரியுதுங்க. நீங்கள் எந்த ஏஜ் குரூப் வேணாலும் இருக்கலாம். கண்டிப்பாக இது வந்து ஒரு யூனிக் அண்ட் பவர்ஃபுல் ரீடிங்காக தான் இருக்கும்னு நான் சொல்லுவேன். இந்த எனர்ஜியில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா இந்த ரீடிங் வந்து கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ வெரி நைஸ் உங்களுடைய கார்ட்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு மெசேஜ், உங்களுடைய மெசேஜ் என்ன அப்படின்னா, உங்களுக்கு நீங்கள் பண்ண வேண்டுதல் நிறைவேற போகுது, இல்லை வீண் போகலை அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் எதை நினச்சி வருத்தப்பட்டிருந்தீங்களோ, some past energies, situation, loss, relationship, மேபி சிலருக்கு ஹெல்த் இஷ்யூஸ், சிலருக்கு வீடு சம்மந்தப்பட்ட விஷயம். ஸோ அதிலிருந்து சம் ரிலீஃப் கிடைக்க போகுது. ஸோ சில விஷயத்துக்கு நீங்கள் வந்து மனசை கல்லாக்கி ஒரு தவம் செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. ஸோ அதற்குரிய ஒரு நாள் வரப்போகுது. பட் இதில் வந்து ஒரு சூட்சமம் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா, முன்னாடி நீங்கள் கஷ்டப்பட்டுருந்துருப்பீங்க, பட் அதுக்கு வந்து ரிட்டன் அப்படின்றது கிடச்சிருக்காது. இனிமேல் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா, அந்த கஷ்டம் அப்படின்றது வந்து நீங்கள் பட்டாலும் அதுக்குரிய ஒரு ரிட்டன், அந்த ஃப்ரூட்ஃபுல் அந்த விஷயம் வந்து உங்களுக்கு கிடைக்க போகுது. நீங்கள் பண்ணுற அது ஹார்ட் ஒர்க்காக இருக்கட்டும், எஃபர்ட்டாக இருக்கட்டும், அதுக்குரிய ஒரு ரிட்டன் அப்படின்றது வந்து கிடைக்க போகுது. ஸோ சிலருக்கு வந்து இந்த ஒரு பாயிண்ட் வந்து ஒரு மிடில் ஏஜ் இருக்கிறவங்க எடுத்துக்கலாம். என்ன அப்படின்னா, இப்போ அட் ப்ரெசண்ட் உங்களோட எனர்ஜி மேபி ஒரு ரெஸ்ட்டில் இருக்கணும், இல்லை வந்து ஏதோ ஒரு வீக்னஸ் உங்களுடைய ஹெல்த்தில் தெரியுது. ஸோ பார்த்துக்கோங்க. சிலருக்கு வந்து மெயினாக கால்சியம் அண்ட் அயன் குறைபாடு இருக்கலாம். ஸோ போய் நீங்கள் செக் பண்ணல. சிலருக்கு டீஹைட்ரேஷன் கூட இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ தூங்கணும், ஒரு லேசினஸ் அந்த மாதிரியெல்லாம் இருக்கலாம் மேபி. ஓகே. ஸோ ஓவரால் உங்களுடைய இந்த மாதம் எப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு சொல்யூஷன், ஒரு பிகினிங், ஒரு நியூ வே இன் மனி சைடு, பிடிச்சவங்களோட மீட் பண்ணுறது. சிலருக்கு வந்து பிஸ்னஸ் கிளைண்ட்ஸாக இருக்கலாம், சிலருக்கு வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸாக இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு டைம் இருக்குது இந்த மாதம் உங்களுக்கு. அதே மாதிரி வந்து இந்த மாதத்தில் உங்கள் மனசில் ஏதோ ஒரு பிடிப்பு, ஒரு சந்தோஷம் அப்படின்றதும் இருக்குது. ஸோ அதர் திங், லவ் ரிலேஷன்ஷிப் பற்றி சொல்லணும் அப்படின்னா, இந்த பாயிண்ட் சிலருக்கு வந்து சூட் ஆகும். உங்களை புரிஞ்சிக்காமல் உதாசீனப்படுத்தி போன அந்த பர்சன் திரும்பி வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்குங்க. உங்களை புரிஞ்சு வர வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அவங்களுடைய அன்பை நீங்கள் வந்து ஏற்றுக்கிற மனநிலையை இப்போ இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ அந்த நபரை நினைக்கும்போது ஒரு விரக்தி, முன்னாடி அவங்க வந்து புரிஞ்சுக்கலையே, இனிமேவா திருந்த போகிறாங்க, ஸோ அப்படின்ற ஃபீல் தான் தெரியுது. ஓகே. ஸோ நீங்கள் மனசில் நினைக்கிறது என்ன அப்படின்னா, ஹி டிசர்வ்ஸ் திஸ் பனிஷ்மெண்ட் அப்படின்ற மாதிரி தான் நினைக்கிறீங்க. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கடந்து வந்த மாதிரி தான் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 80% அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு. ஸோ இந்த பாயிண்ட் வந்து சுட்டாரங்க எடுத்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா, உங்களுடைய ஒரு கரண்ட் எப்படி இருக்கா, ஸ்டேஜ் எப்படி இருக்குன்னா, உங்களுடைய ஃப்யூச்சர், உங்களுடைய லைஃப், உங்களுடைய க்ரோத் அதில் தான் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ண போகிறீங்க. அதே சமயம் சிலருக்கு வந்து ஸ்பிரிச்சுவல் திடீர்னு ஒரு ஈடுபாடு அப்படின்றது வந்து ஜாஸ்தியாக இருக்கும்.
இந்த பாயிண்ட் வந்து சிலருக்கு வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பில் இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறீங்க அப்படின்னா ரீயூனியன் நியூ பிகினிங் ஸ்டார்ட் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குங்க. உங்களை புரிஞ்சு வர்றவங்க நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கும் மன்னிச்சு வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. சிலருக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஒரு பாஸ்ட் சுச்சுவேஷன்லேருந்து வெளியே வந்து ஒரு நியூ லைஃப் ஒரு நியூ பார்ட்னருக்காக நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. அந்த வாய்ப்பு உங்களுக்கு அந்த என்ன சொல்கிறது அந்த ஒரு பிகினிங் அப்படின்றது வந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. அது வந்து உங்களுக்கு வந்து மேரேஜ் ஒரு நியூ அலைன்ஸ் ஃபிக்ஸ் ஆகிறதும் அந்த மாதிரியும் இருக்கலாம். பார்த்துட்ருக்கீங்கன்னா முடிகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதர் திங் உங்களுடைய சார்ட் பார்க்கும்போது எப்படி இருக்குது அப்படின்னா இது வந்து மெயினாக இந்த பாயிண்ட் வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் எப்படி இருக்குது, ஒரு 2 பேருக்குரிய ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி இருக்குது அப்படின்னா உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களை தாண்டி உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் விட தாண்டி உங்களுடைய ஃபேமிலி, உங்களுடைய பசங்க, உங்களுடைய சொசைட்டி, மனி சைடு, ஹெல்த் விஷயம், ஸோ பசங்களுடைய ஃப்யூச்சர் க்ரோத், அவங்களுடைய மேரேஜ், அவங்களுக்கு கல்யாணம், ஸோ படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயம், ஸோ அந்த மாதிரி ஒரு கான்சன்ட்ரேஷன் தான் தெரியுது. கவனம் அதில் தான் அதிகமாக உங்களுக்கு இருக்குது. அதனால் உங்கள் 2 பேருக்குள்ளே முன்னாடி இருந்த ப்ரீவியஸாக இருந்த சண்டை கூட இல்லை வந்து ஏதோ ஒரு மனஸ்தாபம் கூட இருந்தாலும் இனிமேல் அது வந்து பெருசாக ஒரு எடுத்துகிட்டு போகக்கூடாது அப்படின்ற மாதிரியும் உங்களுக்கு அந்த அந்த மனம் அப்படின்றது வந்திருக்கலாம். ஸோ ஒரு 100% அப்படி தெரியுது. ஸோ இது வந்து முழுக்க உங்களுடைய ஃபேமிலிக்காக நீங்கள் ஒரு சாக்ரிஃபைஸ் பண்ணுறது, உங்கள் பசங்களுக்காக ஒரு சாக்ரிஃபைஸ் பண்ணுறது, அவங்களுக்காக நீங்கள் வந்து சேர்ந்து இருக்கிறது சண்டை போடாமல், ஸோ அந்த மாதிரி எனக்கு வைப் வருது. ஸோ ஃபைனலாக ஒரு பாயிண்ட்டு சொல்லணும் அப்படின்னா நீங்கள் பேரண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா உங்கள் பசங்களுக்காக உங்கள் பசங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றுறதுக்கு ஒரு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அது எந்த மாதிரி ஒரு விஷ் அப்படின்னா ஒரு படிப்பு இருக்கலாம், கல்யாணம் இருக்கலாம், வேலை, இல்லை வந்து ஒரு அப்ராட் போய் இது ஒரு செட்டில் ஆகிறது, ஸோ சம்திங் ரிலேட்டட், ஸோ வீடு சம்மந்தப்பட்ட விஷயம். ஸோ அவங்க என்ன ஆசைப்படுறாங்களோ அவங்களுடைய விஷ் வந்து நீங்கள் வந்து ஒரு சந்தோஷமாக முன்னாடி நீங்கள் வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டீங்க, இல்லை வந்து அதில் வந்து பாதி மனசு இருந்திருக்கும். பட் இப்போ வந்து ஒரு முழுசாக அவங்களுடைய ஒரு சந்தோஷத்துக்கு வந்து ஒரு அக்செப்ட் பண்ணிக்க போகிறீங்க அப்படின்ற மாதிரி தான் இங்கே வருது. ஸோ ஃபைனலாக இங்கே எப்படி இருக்குது அப்படின்னா பண விஷயத்தில் முன்னேற்றம் இருக்குங்க. அதே சமயம் உங்களுடைய எஃபர்ட், உங்களுடைய ஹார்ட் ஒர்க் வந்து கண்டிப்பாக இங்கே வேணும். ஸோ இனிமேல் உங்களுடைய ஃபோக்கஸ் எல்லாமே உங்களுடைய ஃப்யூச்சர் தான். ஸோ ஓவரால் யுவர் ரீடிங் வாஸ் வெரி குட். ஸோ ரொம்ப பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். ஸோ பிடிச்சவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஸோ பைல் 2 இந்த பிங்க் கலர் ஃப்ளவர் சூஸ் பண்ண உங்களுடைய ரீடிங் போயிடலாம். ஸோ உங்களுடைய கார்ட்ஸ் எடுக்கலாங்க. லவ், அட்வென்ச்சர், 3 of Pentacles, 5 of Wands, 4 of Pentacles. Past life. The situation involves your past life memories. பார்க்குறவங்க 1 series, 6 series, சிலர் வந்து 5 series, 3 series இருக்கலாம். wounded healer, டிக்டாக், சிலர் வந்து 50+ அப்படின்ற மாதிரியும் தோணுது பார்க்குறவங்க. 52, 55, 22. ஓகே. ஸோ ஃபைனலாக பிளஸ்ட் வந்திருக்கு. டிக்டாக், மெண்டிங் அண்ட் பிளஸ்ட். ஸோ ஓகே. பைல் 2 உங்களுடைய சார்ட் பார்க்கும்போது ஓவரால் உங்களுடைய எனர்ஜி எப்படி இருக்குது அப்படின்னா உங்களுடைய கைடன்ஸ் விட, அதாவது யூனிவர்ஸ் இந்த மாதத்துக்கு கொடுக்குற கைடன்ஸை விட உங்களுடைய பர்சனாலிட்டி, கேரக்டர் அப்படின்றது வந்து இங்கே தெரியுது. அதே சமயம் நீங்கள் மனசில் இப்போ கரண்ட்டாக நீங்கள் என்ன மைண்ட் வாய்ஸ் போயிட்டுருக்கு அப்படின்றதும் இங்கே வருது. ஸோ சொல்லணும், உங்களை பற்றி சொல்லணும் அப்படின்னா நீங்கள் வந்து பேசிக்காகவே ஒரு நகைச்சுவையான பேர் வழி, ஸோ ஒரு லாட் ஆஃப் ஹியூமரஸ் சென்ஸ் அப்படின்றது வந்து நிறைய இருக்கும் உங்களுக்கு. மனசில் கஷ்டம் இருந்தாலும்
வெளியே வந்து காமிச்சிக்க மாட்டீங்க. ஸோ இந்த ரீடிங் எப்படி இருக்குது அப்படின்னா, கஷ்டத்திலும் ஒரு சந்தோஷம் அப்படின்ற மாதிரி நீங்கள் உங்களுடைய லைஃப் வந்து அப்படி தான் லீட் பண்ணிட்டு போகிறீங்க. ஒரு பெருசாக வெளியே காமிக்கிறதில்ல. மற்றவங்களுக்காக நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்ற மாதிரி தெரியுது. ஸோ அதர் திங் நிறைய காமெடி சீன்ஸ் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வந்து அந்த அந்த கேரக்டர் வந்து உங்களுக்கு வந்து நேச்சராகவே உங்களுக்கு வந்து கடவுள் கொடுத்துருக்காரு. ஸோ பேச்சு திறமை அப்படின்றது நிறைய இருக்கும் உங்களுக்கு. சாஃப்டாக சென்சிட்டிவாக, சிலர் வந்து ஒரு ஜோவியலாக, உங்களுக்கு அந்த டைமிங் காமெடி அந்த மாதிரியெல்லாம் உங்களுக்கு வரும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி மற்றவங்கள வந்து ஈஸியாக அப்சர்வ் பண்ணிடுவீங்க. சிலர் வந்து இங்கே இந்த ரீடிங் பார்க்குறவங்க சில மற்றவங்கள மாதிரியே மோனாக்ட் பண்ணுறது, அவங்க எப்படி பேசி காமிச்சாங்க அந்த ஒரு ஆக்ஷனோட பேசுகிறது, மிமிக்ரி பண்ணுறது, ஃபன்னாக பேசுகிறது. ஸோ அதெல்லாம் உங்கள்கிட்ட வந்து இந்த எனர்ஜி பார்க்கும்போது அதிகமாக தெரியுது. ஸோ அது வந்து அது எப்படி இருக்கும் அப்படின்னா, அதனாலேயே உங்களுக்கு வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் உங்களை சுற்றி, ஃபாலோயர்ஸ், ஒரு குரூப், ஒரு க்ரௌட் அப்படின்றது வந்து உங்களை சுற்றி இருப்பாங்க. ஸோ அதே மாதிரி உங்களுடைய மைண்ட் வாய்ஸ் வந்து சென்டென்ஸாகவே எனக்கு வந்து தெரியுது. ஓகே ஓகே நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மனசில் நான் சொல்ல போகிறேன். ஸோ நம்ம லைஃப் எதை நோக்கி போயிட்டுருக்குன்னு தெரியல. பொறுமை இழந்தாச்சு. இனிமேல் கடவுள் தான் ஒரு நல்ல வழி காட்டணும். ஸோ அப்படி காட்டினாலும் அந்த வழி வந்து ஒரு சந்தோஷமாக இருக்குமா? இனியும் போராட முடியாது. வாண்ட் சம் ரெஸ்ட் அண்ட் பீஸ். ஸோ லைஃப்பில் வந்து நிறைய ஃபேஸ் பண்ணியாச்சு, நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் பார்த்தாச்சு. பட் ஆனால் இன்னும் நிரந்தரமான வருமானம், ஒரு தொழில், ரிலேஷன்ஷிப், மற்றவங்களுக்கு கிடைக்கிற மாதிரி ஒரு சந்தோஷமாக இருக்க முடியலையே. அது ஃபேமிலி வைஸ் இருக்கலாம், ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ஒரு மணி வைஸில் இருக்க முடியலையே அப்படின்றலாம் உங்களுக்கு வந்து தோணிகிட்ருக்கு. ஸோ மனசில் நிறைய இருக்குது, வெளியே சொல்லி அழுறது கூட ஆள் இல்லை அப்படின்ற மாதிரி இந்த வைப் வருதுங்க. ஸோ உங்களை வந்து மற்றவங்க பார்த்தாலும் எப்படி உங்களை பார்ப்பாங்க அப்படின்னா, உங்களுக்கு என்ன குறை இருக்குது, நல்லா தானே இருக்காங்க அப்படி தான் நினைப்பாங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு தெரியும். அந்த பில்டப்பை வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணி எவ்வளோ நாளாக தான் நல்லவனா நடிக்கிறது அப்படின்ற மாதிரி ஒரு வைப் தான் எனக்கு வருது. ஸோ ஜஸ்ட் ஃபார் ஃபன். ஸோ இது வந்து உங்கள் மைண்ட் வாய்ஸில் நீங்கள் பேசிக்கிறது, மனசில் பேசிக்கிறது இல்லை, உங்களுக்கு இது நீங்கள் நிறைய தடவை நினச்சிருந்துருப்பீங்க. ஸோ உங்களுடைய வைப் இதுதான். அதே மாதிரி உங்கள்கிட்ட இருக்கிற ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா, மற்றவங்களோட கொஞ்சம் மிங்கிள் ஆகிறது கொஞ்சம் கஷ்டம். உங்களுக்கு ஈஸியாக மிங்கிள் ஆக மாட்டீங்க, ரொம்ப ரேர் தான். சப்போஸ் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல விஷயமாக கூட அது இருக்கலாம் மேபி, பட் அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டீங்க. அது நல்லாவே இருந்தாலும் உங்களுக்கே தெரியும், பட் அது வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு வந்து உங்களுக்கு வந்து அது வந்து தோணாது அப்படின்ற மாதிரியும். அது வந்து ஒரு சில சமயம் அந்த மாதிரி உங்களுக்கு வந்து அது ஒரு எனர்ஜி அப்படின்றது வரும். ஸோ ஃபைனலாக உங்களுக்கு வந்து யூனிவர்ஸ் என்ன கைடன்ஸ் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா, நீங்கள் எதை நினச்சி மேனிஃபெஸ்ட் பண்ணிகிட்ருக்கீங்களோ அதில் வந்து முழு முயற்சியாக பண்ணுங்கள். நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரியும் அது வந்து அமையலாம். அதர்வே யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுக்குற ஒரு அன்னோன் வே அது கூட இருக்கலாம். ஸோ அது வந்து ஒரு ஹாப்பியாக சூஸ் பண்ணுங்கள். ஓகே, அது மாதிரி இங்கே மெண்டிங் அப்படின்ற மாதிரி இருக்குது, பிளஸ்ட் அப்படின்றது மாதிரி இருக்குது. சில விஷயங்கள் ஆல்ரெடி நான் சொன்ன விஷயம்தான். ஸோ உங்கள் ஃபேமிலியில் சில விஷயங்கள் வந்து வெளியே வர முடியல, அது தொழில் ரீதியாக. சில விஷயங்கள் வந்து மாற மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி உங்களுக்கு வந்து அந்த மைண்ட் அண்ட் சோல் வந்து திண்டாடுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒரு காம்னஸ் இல்லை அதில். அதெல்லாம் இருந்தும் நீங்கள் வந்து மனசில் வந்து அந்த கஷ்டத்துலையும் வந்து ஒரு சந்தோஷம் வெளியே காமிக்க மாட்டேங்கிறீங்க, ஒரு சிரிச்ச முகம் அந்த மாதிரி இருக்கிறீங்க அப்படின்ற மாதிரி தான் இங்கே வருது ஹோல் உங்களுடைய இது. ஸோ பார்க்குறவங்களுக்கு இந்த பிளஸ்ட் அப்படின்றது, ஆனால் நிஜமாகவே நீங்கள் பிளஸ்ஸிங்ஸ் தான். ஏன்னா வந்து இங்கே 22 கூட நீங்கள் இருக்கலாம், டேட் ஆஃப் பர்த் 22/4 அப்படின்றது கூட இருக்கலாம். ஸோ பிளஸ்டு தான். எப்படின்னா பிளஸ்டுன்னு சொன்னால் உங்களுடைய பேச்சு, உங்களுடைய அந்த
திறமை இருக்குல்ல, அந்த ஒரு நீங்கள் பேசுகிற விஷயம், ஓகே, அது வந்து மற்றவங்களுக்கு வந்து ஒரு அட்மையர் அப்படின்ற மாதிரி தான் இங்கே வருது. ஸோ மற்றவங்களுக்கு அது ரிலாக்ஸ் ஆகுது. அவங்களுக்கு வந்து உங்களுடைய அந்த ஒரு அட்ராக்ஷன் அப்படின்றது இருக்குது. அது எல்லா வயதர் ஏஜ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ எல்லாருக்குமே உங்களோட பழகுறது, உங்களை சுற்றி இருக்கிறது பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி அவங்களுக்கு வந்து அந்த மனம் வந்து லேசாகுது அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் எவ்வளோ தான் கஷ்டம் இருந்தாலும் அது அந்த காமெடியன் சென்ஸ் தான் எனக்கு வருது. ஸோ சாரி, இது சொல்கிறனால மன்னிக்காதீங்க. பட் அந்த மாதிரி வருது எனக்கு. அந்த கேரக்டர் அது வந்து மற்றவங்கள வந்து சந்தோஷப்படுத்திட்டு நீங்கள் வந்து அந்த கஷ்டம் இது பண்ணுறீங்களா, அதுதான் இங்கே சொல்ல வரேன். ஸோ அது இருக்குது. மேபி சிலருக்கு இது தெரிஞ்சிருக்கலாம், தெரியாமல் கூட இருக்கலாம். ஓகே, ஸோ ஓவரால் அது வந்து காம் பண்ணிக்கோங்க. உங்களுடைய மனசை புத்தி வந்து காம் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து ஒரு பிளெஸ்ட். அதே மாதிரி உங்கள்கிட்ட அந்த நேச்சர் கொடுத்த அந்த கிஃப்ட்டை வந்து கண்டினியூ பண்ணுங்கள். அது வந்து உங்களுக்கு கிடைச்சது வந்து காட்ஸ் கிஃப்ட். ஓகே, ஸோ கண்டிப்பாக உங்களுடைய பிரச்சனை வந்து நீங்கள் உங்கள் கையில் தான் அந்த முடிவு இருக்குது. நீங்கள் எப்படி கொண்டு போகிறீங்களோ, அது எப்படி நீங்கள் வந்து ஒரு ஆல்ரெடி நீங்கள் ஸ்போர்ட்டிவாக தான் இருக்கிறீங்க. பெருசாக வந்து அலட்டிக்கிறது, இல்லை பெருசாக வந்து ஒரு மைண்டில் எடுத்துகிட்டு போகிறது, அந்த ஒரு நெகட்டிவ் அந்த மாதிரியெல்லாம் இல்லை. ஓகே, ஸோ நடக்கிறது நடக்கட்டும், கிடைக்கிறது கிடைக்கட்டும், போகிற வழி போகலாம் அப்படின்ற மாதிரி தான் உங்களுடைய மைண்ட் செட் இருக்குது. ஸோ பெருசாக சீரியஸாக இங்கே வந்து இந்த இது இல்லை. ஆனாலும் உங்களுக்கு வந்து மனசு அப்படின்றது வந்து இந்த கஷ்டம் இருக்குது. சில மணி விஷயத்தினால கொஞ்சம் அப்செட் அப்படின்றது தெரியுறீங்க. அதே மாதிரி ஃபேமிலியில் வந்து இன்னும் அந்த க்ரோத் அப்படின்றது எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. பட் ஆனால் அதெல்லாம் வந்து ஓவரால் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா, இந்த டைமிங் கண்டிப்பாக வரும். சில விஷயங்கள் வந்து ஒரு புரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய பர்சனாலிட்டி, உங்களுடைய கேரக்டர், ஸோ உங்களுடைய லைஃப்பில் என்ன கிஃப்ட்ஸ் இருக்குது அதை வந்து புரிஞ்சுக்கோங்க. அதை எடுத்துகிட்டு நீங்கள் எப்படி கொண்டு போகணும், எப்படி உங்கள் லைஃப்பை வந்து பிளெஸ்டாக ஆக்கிக்கணும். ஓகே, சிலர் வந்து இங்கே மீடியாவில் கூட இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குங்க. சிலருக்கு அந்த மாதிரியும் தெரியுது, சோஷியல் மீடியா. ஸோ உங்கள்கிட்ட இருக்கிற திறமையை வந்து வெளியே கொண்டு வாங்க. ஈவன் தோ அதில் வந்து காம்படிஷன் இருக்கலாம். நீங்கள் எங்கே இருந்தாலும் அதில் வந்து ஒரு காம்படிட்டர்ஸ் இருப்பாங்க. அதில் வந்து டவுட்டே கிடையாது. உங்களை பார்த்து ஜெலஸ் காம்படிட்டர்ஸ் அப்படின்றது இங்கே இருக்குது. அதை நினச்சி ஒரி பண்ணிக்காதீங்க. அந்த மாதிரியும் தெரியல. பட் ஆனால் உங்களுக்கு வந்து அந்த டைம்க்கு ஏற்ற மணியாக இருக்கட்டும், அந்த பீஸாக இருக்கட்டும், உங்களுக்கு வந்து கண்டிப்பாக கிடைக்கும். ஓகே, அது வந்து நிரந்தரமாக ஆக்கிக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ தேங்க்யூ. ரீடிங் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.